இல்ல வலியால அண்ணாமலை துடிக்கிறாரு ஒவ்வொரு அடிக்கும். இல்ல துடிக்கல. இல்ல பக்கத்துல தொண்டர்கள் வந்து அடிச்சுக்காதீங்கன்னு துடிக்கிறாங்கல்ல. அவன் துடிக்கிறான். எவனுக்கு முகத்திலேயாவது இது ஒரு அற்புதமான போராட்டம் என்கிற உணர்ச்சி அவனுக்கு முகத்துல தெரியுதா? எல்லாம் இந்த நாட்டுல செத்தவங்கையில வெத்தலை கொடுத்தது மாதிரி நிக்கிறான். ஒரு மொத்தம் 12 பேர் தான் நிக்கிறான். பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறார் வேற. ஆமா, அப்ப 12 பேர் தான் நிக்கிறான். அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? இப்படி ஒரு பைத்தியத்தை கட்டி நம்ம தலையில கட்டி வச்சுட்டாங்களேன்னு நினைப்பான். இல்ல ஆனா லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய புரிதல் வந்திருக்கு. அதான் இது ஒரு புரிதலான்னு கேக்குறேன். லண்டன்ல சாட்டை இருக்கா? லண்டன்ல சாட்டையால அடிக்க சொன்னாங்களா? லண்டன்ல உனக்கு செருப்பை கழட்டி போட சொன்னாங்களா? இந்த செருப்பு அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது. ஏன்னா செருப்பை வச்சு அரசியல் செய்த காலம் ஒன்று இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கற்பனை கதை தான் ராமாயணம். அன்னைக்கு ஒரு செருப்பு சிம்மாசனத்தில் இருந்தது. நீ இன்னைக்கு சிம்மாசனத்தில் இருக்கிற எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அகற்றுவதற்கு நீ இப்பொழுது ஒரு செருப்பை அடையாளமாக எடுத்துக் கொள்கிறாய். இனிமேல் நாங்கள் நடத்த போவது நெருப்பரசியல். நீ செருப்பரசியல் செய்கிறாய், நாங்கள் நெருப்பரசியல் செய்கிறோம். நாங்கள் செய்கிற நெருப்பரசியலில் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் கருகி போகும், உருகி போகும், காணாமல் போகும். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனா கவன ஈர்ப்பு போராட்டம்னு சொல்லி எல்லாரையும் கவனத்தை ஈர்த்துட்டார்ல. இப்ப பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதை பத்தி கருத்து சொல்றாங்க. எப்படி நல்லா இருந்துன்னு இல்ல நகைச்சுவையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பேச வச்சிருக்காருல்ல. ஆமா, அதான் சொன்னேன். கேலி கூத்துது. எல்லோருடைய கவனத்தை ஈர்ப்பதுன்னா ஒரு பாதிப்பை உருவாக்கணும். புரியுதா? கவனத்தை இருக்குதுன்னா ரோட்ல சார் நம்ம போராடியாச்சு, பேசியாச்சு, கேட்டாச்சு. ஒரு இயலாமையின் வெறுப்பு தானே அது. என்ன போராடுன்னு நீ? பாஜக எதுக்கு போராடுற நீ? அந்த வன்கொடுமை சம்பவத்தை எதிர்த்து போராடுறாங்க. வன்கொடுமை சம்பவத்துக்கு அரசு நடவடிக்கை எடுக்கலையா? எதுக்கு போராடணும்? இல்ல அது திமுக பின்னணியில் இருக்கிற ஒரு குற்றவாளி, அவரை காப்பாத்த அரசு நினைக்க கூடாது. பின்னணியில இருக்குதுன்னா அதை நிரூபிச்சிரு. திமுக பின்னணியில் இருக்குமானாலும் திமுக அவன் மேலையும் நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுக்கலையா? அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே அம்மாவினுடைய படத்தை அகற்றுவதற்கு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய படத்தை, அம்மா உணவகம் என்கிற அந்த போர்டை அகற்றுவதற்கு கழகத்தில் தீவிரமாக பணியாற்றுகிற ஒரு தம்பி அதை அகற்றுவதற்கு எத்தனைத்தார் என்ற செய்தி வந்தவுடனே அவரை கட்சியை விட்டு நீக்கியவர் அண்ணன் ஸ்டாலின். மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனிடத்தில் சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கராக்கிரகத்தில் பூட்டுவதற்கு ஆணையிட்டவர் அண்ணன் ஸ்டாலின்.